லேவியாகமும் 23வது அதிகாரம், லேவியாகமும் 23, 3-5. 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலாகிய ஓய்வு நாள். இந்த 24 மணிக்கூர்லையும் உங்களுக்காக ஒரு வேலையும் செய்யாத, அது உங்கள் வாசஸ்தலத்தில் எல்லாம் கர்த்தருக்கென்று. எங்க சபையிலையா வாசஸ்தலத்திலையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசி அடுத்த வசனத்தை, 4வது வசனம் தானே. சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்திலே கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகையாவன. சரி, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஓய்வு நாளை பரிசுத்தமாக வந்து ஆராதிக்கணும். ஆமென். என்ன செய்யணும்? பரிசுத்தமாக வந்து ஆராதிக்கணும். ஆமென். பாருங்க, நிறைய சபைகளை சொல்லி நம்ம பாஸ்டர் எங்களுக்கு கொஞ்சம் தூரம் ஆகி போச்சு, பக்கத்தில் இருந்தால் நாங்கள் எல்லாரும் வேறோம். ஆமென், ஆமென். அப்போ பரிசுத்தத்தோடு கூடி வந்து தேவனை வழிபட வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தரிசிக்க முடியாது. ஆலயத்துக்கு வர முன்னே வீட்டில் இருந்து அந்த ஆராதனை நேரத்துக்கு முன்னாலே, ஆண்டவரே என்னை ஒரு விஷயம் மன்னிங்க, நான் இந்த காரியெல்லாம் ஞாபகம் வரும், ஒன்றெண்டெல்லாம் ஞாபகம் வரும், ஒன்றெண்டெல்லாம் ஞாபகம் வராது, அதையெல்லாம் சொல்லி 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 ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு. 6வது, அப்பம் விற்க வேண்டும் என்றா என்ற எண்ணத்துடன் கூடி வரணும். சபை ஆராதனை எண்ணத்துக்கு வரணுமா? அப்பம் விற்கணும். இன்னைக்கு அப்பம் தின்னும். ஐயோ, எப்படி அப்பம் விற்கிறது? நான் மற்றவள்கிட்ட எப்படி பேசுனேனே, மற்றவள்கிட்ட எப்படி பேசுனேனே, அவள்கிட்ட 5 பைசா வட்டி எடுத்து இன்னும் கொடுக்காம இருக்கேனே, இதெல்லாம் வச்சுட்டு அப்பம் விற்கணுமேனு சந்தேகம் என்ன செய்யப்படாது? வரணும். அப்பம் விற்கும்படியாக கூடி வரணும். ஆமென், ஹல்லேலூயா. சும்மா ஆராதிச்சுட்டு போக்கு, சும்மா துதிச்சுட்டு போக்கு, சும்மா ஒரு சுகத்தை வேண்டிட்டு போக்கு, சும்மா ஒரு இதை காரியத்தை வேண்டிட்டு போக்கு அல்ல. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சிந்திக்கணும், யோசிக்கணும். நாம் பரிசுத்தத்தோடு கூடி வருகிறது மட்டுமில்ல, என்னது அப்பம் விற்கும்படி. அப்போஸ்தலர் 20:7 வாசிங்க பார்ப்போம். 20:7. சீக்கிரம் சீக்கிரம். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் விற்கும்படி கூடி வந்திருக்கையில், அப்போ அந்த நம்ம திருவிருந்து ஆராதனை என்னைகளை நடத்தணும்? ஒவ்வொரு வாரமும் நடத்தணும். சாமுவேல் ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சான்? சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன செஞ்சான்? ஒவ்வொரு நாளும் அப்பம் விட்டு கொடுத்துட்டே இருந்தான் சபையில். அப்போ தீட்டுப்பட்டவையே கரப்பட்டவையே வேண்ட மாட்டேன்னு பரிசுத்தமாக இருக்கிறவங்க வந்து வேண்டுவன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் என்ன வாரந்தோறும் அப்பம் விட்டணுமா?